ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். கண்ணுக்கு குளிர்ச்சியா மன நிறைவா ஒரு எபிசோட். மகாநதியில ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுலயுமே இன்னைக்கு எபிசோட் ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு சாங் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது மகாநதி மூவி இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து அந்த தை பொங்கல் சாங் வைப்பாங்க. அதுல வந்து மகாநதின்ற வேர்ட், காவேரின்ற வேர்ட்லாம் வரும். நானுமே யூஸ்வலாக ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்காக ஏதாவது போஸ்ட் போடும்போது இந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா மகாநதியுடைய சாங் வந்தது தான் பெரிய ஹைலைட்டு. எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரே ஹாப்பியா பாசிட்டிவ் வைபோடையே முடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம வீக்கா எல்லாம் ரெடிலாம் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. தாத்தா போய் எழுப்பிடுறாரு. ஈவன் தாத்தாவுடைய வாய்ஸ் இன்னும் சரியாகல. பிகாஸ் இந்த ஷெடியூலுமே தாத்தா சீக்கிரம் அவங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடியே அவர் துபாய் கிளம்பிட்டாரு. அவங்களுடைய ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேபி அவருக்கு டைம் இல்லாம இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் ஷெடியூல்ல கரெக்ட் பண்ணிடுவாங்க வாய்ஸ். எப்பவுமே ஹீரோயின் ரெடி ஆகும் போது ஹீரோயினுக்கு தான் வந்து புடவை கட்ட தெரியாது. நம்ம ஹீரோ வந்து புடவை அந்த பிளேட்ஸ் எல்லாம் பிடிச்சி விடுவாங்க. பட் இங்க வந்து நம்ம விஜய்க்கு வேட்டி கட்ட தெரியல. ஏன் இப்பதானே கட்டினீங்க, அப்பெல்லாம் அந்த சீன் வைக்கலன்னு யோசிக்கும் போது அப்பெல்லாம் வந்து வெல்க்ரோ வேட்டி வாங்கியிருக்காங்க. இந்த முறை வந்துட்டு நார்மல் வேட்டி வாங்கினால கட்ட முடியல. பட் நம்ம காவேரி வந்து வேட்டியெல்லாம் கட்டி விட்டு ஹெல்ப் பண்றாங்க. எல்லாம் ஓகே தான். பட் ஏன் வந்து நர்மதா பாப்பா வரலன்னு தெரியல. பிகாஸ் பொங்கலுக்கு கண்டிப்பா ஆல் ஓவர் எல்லாருக்கும் லீவ் தான் விடுவாங்க. அவங்களுக்கு ஷூட்டிங் அந்த ஏதாச்சும் அப்போ டைம் கிடைக்கலையா என்னன்றது புரியல. பட் நர்மதா பாப்பா ரொம்ப மிஸ் ஆனாங்க இன்னைக்கு எபிசோட்ல. ஏன்னா எல்லாருமே பிரசென்ட் ஆயிருக்கும் போது அவங்க மட்டும் மிஸ். கிருஷ்ணா சிரிக்கிற மாதிரி நடிக்கவும் செய்யலாம். அப்படியே மூஞ்ச உருன்னே வச்சிருக்காரு. அதுவும் ஒதுங்க நின்றுட்டு இருந்தாரு. அண்ட் பொங்கல்லாம் வச்சு ஹாப்பி பொங்கல்லாம் நமக்கு இன்னைக்கே சொல்லிட்டு லாஸ்டா வந்து அந்த ஃபங்க்ஷன், அந்த கயிறுத்தல் போட்டி நல்லபடியா முடிச்சு அடுத்து உரி அடிக்கிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்படியே நமக்கு முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணி அப்படியே அந்த மியூசிக்கல் சேர் அப்புறம் நிவின் அண்ட் விஜயோடைய அந்த கான்வர்சேஷன் இருக்க போகுது. அதோட நமக்கு மண்டே எபிசோட்ல அது கண்டினியூ ஆகும். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாசிட்டிவான ரொம்ப நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லாத ஒரு சூப்பர்பான ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் எபிசோட் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.